உயிர் 2. முழுதான பௌர்ணமியில் முதலே உன் மலைவடிவம் பனி பூசும் பகலாக தோன்றுமே. குளிரோடு எழும் வெள்ளிமலை கொன்றை அணிந்தது போல் குருவே உந்தன் கோலம் ஓங்குமே. இறுகிய பனியாய் குளிர்ந்திடுவாய், இறுகிய நெஞ்சை இலக்கிடுவாய். இறுகிய பனியாய் குளிர்ந்திடுவாய், இறுகிய நெஞ்சை இலக்கிடுவாய். உறைந்தாலும் கரைந்தாலும் மறைந்தாலும் நிறைந்தாலும் யாவையும் அறியவர் கணக்கிலே என்று நல்லோர் தீயோர் தேவர் அசுரர் செல்வர் வறியோர் என்ற பாகுபாடின்றி அவன் அருளாலே அவன் தாழ் பணிவோரின் ஆணவத்தையும் செருக்கையும் அழித்து வரங்களை அளித்தருளும் அனல்மலையானான அண்ணாமலையானின் பாடல் உன்னிகிருஷ்ணனின் தெய்வீக குரலில் சற்று முன் ஏற்றப்பட்டிருந்த ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணியின் மனத்துடன் கலந்து வீட்டை நிறைத்து தெய்வ மனம் கமழச் செய்திருந்தது. பிரம்மாண்டமான வீட்டில் அமைந்திருந்த விஸ்தாரமான பூஜை அறையினில் இடையில் வேட்டியும் தோளில் போர்த்திய துண்டும் நெற்றியிலும் மார்பிலும் திருநீறு பூசி கழுத்தினில் ருத்ராட்சத்தோடு அமர்ந்திருந்த பிரகாசத்தின் ஈரவிழிகள் அங்கு நடுநாயகமாக வீற்றிருக்கும் ஈசனின் பாதத்தில் படிந்தது. மனமுருக இரு கரங்களும் ஈசனை நோக்கி ஏந்தியவரின் அதரங்களோ இறுகிய நெஞ்சை இலக்கிடுவாய் என்ற வரியிலேயே தேங்கி நின்று மீண்டும் மீண்டும் அதையே உச்சரித்து ஈசனின் செவி சென்றடையாதோ என்ற ஏக்கத்தோடு மன்றாடி கொண்டிருந்தது. பிரகாசம் சுப்பிரமணி தாயம்மாளின் 4வது மகன். கடந்த வருடத்திற்கு முன்பு வரை சுகாதாரத்துறை அமைச்சராக சில வருடங்கள் பதவி வகித்து வந்தவர். கடந்த ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தாலும் தன் மகளின் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தாலும் அனைத்திலிருந்தும் ஒடுங்கி இருப்பவர். இயன்ற அளவு எளியோருக்கு உதவுவதே தான் கொண்டிருக்கும் மானிட பிறப்பின் அர்த்தமாகும் என்று இரவு பகல் பாராது பதவியில் இல்லை என்றாலும் பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர். ஆரணியின் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பல பின்தங்கிய பகுதிகளை தத்தெடுத்து அங்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வது மட்டுமின்றி சுமார் 300க்கும் அதிகமான ஏழை குழந்தைகளின் கல்வி செலவினை ஏற்று வருங்காலம் சிறக்க தன்னால் இயன்றதை செய்து கொண்டிருப்பவர். சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் தவறாமல் 3 வேளையும் அன்னதானம் அளித்து ஏழைகள் ஆதரவற்றோரின் வயிறை வாடாது வைத்திருப்பவர் மாலை வீட்டிற்கு வந்தால் ஈசனின் பாதத்தில் சரணடைந்து நமசிவாய மந்திரத்தை ஓயாது கூற ஆரம்பித்து விடுவார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற நிதர்சன உண்மையை காலம் அவருக்கு ஆணித்தரமாக உச்சந்தலையில் அறைந்து உணர்த்தியிருக்க தன்னை முழுதாக ஈசனிடம் ஒப்புவித்து அவரையே பற்றுக்கோளாக பற்றி கொண்டிருப்பவரின் விழிகளில் நிரந்தரமாக உறைந்திருக்கும் ஈரமே அவர் நிலை சொல்லும். ஊரில் இருக்கும் அனைத்து கோவில்களின் திருக்காரியங்களையும் ஏற்று செய்பவர் சிவராத்திரியான இன்று காலையே பூஜை அறையில் தஞ்சம் புகுந்து விட்டார். சமையல் அறையில் பிரகாசத்திற்கான காலை கஞ்சியை தயாரித்துக் கொண்டிருந்த தீபிகா அழைப்பு மணி ஓசையில் கதவை திறக்க அங்கே சுடரும் பாலனும் நின்று கொண்டிருந்தனர். வா சுடர், வாப்பா என்று இருவரையும் வரவேற்று உள்ளே அமர்த்தி அவர்களின் வரவை தீபிகா பிரகாசத்திற்கு தெரியப்படுத்த ஈசனை ஒரு முறை பார்த்தவரின் விழிகளில் என்றும் போல இன்றும் கண்ணீர் மழை. தோளில் கிடந்த துண்டில் கண்களை துடைத்தபடி பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்டார் பிரகாசம். எப்படி இருக்கீங்க மாமா என்ற சுடரின் கேள்விக்கு தலையசைப்பை பதிலாக தர தீபிகா அவர்களுக்கான டீயை தயாரிக்க சென்றார். இல்ல மாமி, வேண்டாம், இப்போதான் ராஜன் மாமா பெரிய மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், அங்கேயே 2 காஃபி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே முடியாது, நீங்க வந்து உட்காருங்க என்றதும் கணவர் அருகே அமர்ந்தார் தீபிகா. என்ன விஷயம் சுடர், காலையிலே 2 பேரும் வந்திருக்கீங்க என்றார் பிரகாசம். வீட்டில் விசேஷம் மாமா, வேதா பெரிய பொண்ணாகிட்டா, நாளை மறுநாள் காலையில் 11 மணிக்கு மேலே நல்ல நேரம், அப்போ வீட்டுக்கு அழைச்சிக்கிறோம், கண்டிப்பாக நீங்களும் மாமியும் கலந்துக்கணும் என்றதுமே ரொம்ப சந்தோஷமா என்றவர் யோசனையாய் நெற்றியை நீவினார். எங்கள் பொண்ணை எல்லாரும் ஆசிர்வதிக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணும் என்று பாலன் அழுத்தி கூற பிரகாசத்தின் முகமோ ஒளி இழந்து போனது. மெல்ல தன்னை தேற்றிக்கொண்டு சரி வரேன் என்று உறுதியளித்தார். அதே நேரம் சென்னையில் அலரும் எழிலும் காலையே தங்கள் வாதத்தை ஆரம்பிக்க சரணோ அதில் தலையிடாது அவரனுடன் வழியில் வந்துவிட்டான். அலர் எழிலின் வாதத்தில் ஏனோ யாருடைய தலையீடும் இல்லாதிருப்பது நல்லது என்றே அவனுக்கு தோன்றியது. அவிரன் சரணிடம் ஏதோ வளவளத்து கொண்டிருக்க பார்வை அவன் மீது பதிந்திருந்தாலும் சரணின் மனமோ நினைவலைகளில் சிக்கிக் கொண்டது. சித்தா, அங்க பாருங்க என்று அவிரன் சரணின் முகத்தை திருப்பவும் அவன் காட்டிய திசையில் 108 வாகனம் சைரன் எழுப்பிக் கொண்டு சென்றது. அதையே பார்த்தபடி இருந்தவன் மெல்ல தன்னை மீட்டுக்கொண்டு திரும்ப அங்கே அவிரன் தன் கழுத்தில் இருந்த சாமி டாலரை கையில் ஏந்திய வண்ணம் கைகூப்பி கண்களை மூடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தான்.
அதை கண்டவன் அதிர்ந்து போக, இப்போது அங்கு அவிரனின் முகம் மறைந்து கீர்த்தியின் முகம் தோன்ற சரண் மொத்தமாக நிலை குலைந்து போனான். கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தவனுக்கு என்ன முயன்றும் அவிரன் நின்ற கோலம் சரணுக்கு கீர்த்தியை சந்தித்த முதல் தருணங்களை ஞாபகப்படுத்தியது. அதே நேரம் அன்றைய நாளும் அவன் மனக்கண்ணில் விரிய சுகமாய் அதில் மூழ்கி போனான். சில வருடங்களுக்கு முன், ஹே சரண், லுக் அட் தேர் என்ற திலக்கின் குரலில் 2ஆம் தளத்தில் கதிரின் பிறந்த நாளுக்காக உடைகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தவன் அவன் சுட்டிக்காட்டிய திசையில் பயணித்து முதல் தளத்தை பார்த்தான். அதே நேரம் அவன் இதழ்களோ "தட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங்" என்ற வார்த்தைகளை உதிர்த்தது. அங்கு முதல் தளத்தில் 2 பெண்கள் இயங்கும் படிக்கட்டின் முன் நின்று கொண்டிருக்க, அதில் ஒருத்தி கண்களை இறுக மூடி ஒரு கரத்தை அருகே இருந்தவளுடன் இறுக்கமாய் கோர்த்து கொண்டு மற்றொரு கரத்தை தன் கழுத்தில் அணிந்திருந்த டாலரில் அழுந்த பிடித்திருந்தாள். நெறிந்த புருவங்களின் கீழ் மூடிய இமைகளுக்குள் கருவிழிகள் அசைந்தாட அவள் இதழ்களோ ஓயாது எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை கண்டான். அப்பெண்ணின் குழந்தைத்தனமான முகமும் அதில் குடிகொண்டிருந்த பயமும் அதனுடன் சேர்ந்த அப்பாவித்தனமும் அவனை ஈர்க்க நொடியில் கணித்து விட்டான் அவளுக்கு இயங்கும் படிக்கட்டில் ஏறுவதற்கு பயம் என்று. ஆனால் அங்கிருக்கும் லிஃப்டை பயன்படுத்தாது அவள் அங்கேயே நின்று ஒரு காலை எடுத்து வைப்பதும் எஸ்கலேட்டர் இயங்க தொடங்கியதும் பயந்து பின்னால் இழுப்பதும் என்று தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். அவன் விழிகள் மேலும் சுவாரஸ்யம் பெற்று அவளின் முயற்சியை சிறு பிள்ளையின் செய்கையாய் ரசித்துக் கொண்டிருந்தது. அருகே இருந்தவள் ஏதோ சொல்லவும் மெல்ல இமைகளை மலர்த்தியவளின் மருண்ட நயனங்கள் சரணை மாய சுழலில் தள்ள அதை அருகில் சென்று பார்க்கும் ஆவல் எழுந்தது. இதுவரை எந்த பெண்ணையும் பின்தொடர்ந்து சென்றிராதவன் நண்பனையும் துணைக்கு அழைக்க, அவனோ சிரித்துக்கொண்டே "தட்ஸ் கிரேசி" என்று நகர்ந்து விட்டான். சரண் மீண்டும் கீழே பார்க்க அங்கு அவளின் முயற்சி தொடர்ந்து ஒரு கட்டத்தில் காலை பின்னால் இழுத்தவள் தடுமாறி தோழியுடன் சேர்ந்து கீழே விழுந்து எழ, தோழியோ கண்டமேனிக்கு அவளை திட்டத் தொடங்கிவிட்டாள். தோழியிடம் அப்பெண் கெஞ்சிக் கொண்டிருப்பதை கண்டவன் அவர்கள் இப்போதைக்கு மேலே வரப்போவதில்லை என்று உணர்ந்து அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை அறியும் ஆவலில் தளத்தின் வலப்பக்கத்திற்கு வந்தவன் அங்கிருந்த எஸ்கலேட்டரில் மேலிருந்து கீழ் அவர்களை நோக்கி பயணப்பட்டான். அவன் கீழே வந்து சேரும் வரை அவனது மேலிமையும் கீழிமையும் ஊடல் கொண்டது போல ஒன்றை ஒன்று தழுவாது போக அவன் பார்வை அவள் கயல் விழிகளில் படிந்தது. மெல்ல அவள் கழுத்தில் அணிந்திருந்த டாலர், அதை பற்றியிருந்த அவளது நடுங்கும் கரங்கள், நெற்றியில் பயத்தினால் உருவாகி இருந்த வியர்வை முத்துக்களுடன் உறைந்திருந்த குங்குமமும் சந்தனமும், தோழியிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த செவ்விதழ்கள் என்று சரணை முழுதாக கொள்ளை கொண்ட காரிகையின் வடிவம் அவனில் ஆழ பதிந்து போனது. 27 வயது ஆண்மகனான சரணுக்கோ இது புது அனுபவம். இது நாள் வரை தன் உடன் பணிபுரிவோரில் தொடங்கி எந்த பெண்ணிடமும் தேவையற்ற பேச்சோ வரம்பு மீறிய பார்வையோ செலுத்தாதவன் இன்று தன்னையும் மீறி அவள் மீது படியும் ஆராய்ச்சி பார்வையை குறித்து அவனுக்கே ஆச்சரியம்தான். அப்பெண்ணின் குழந்தைத்தனமான முகம் அவனை வசீகரிக்க, சிறு பனித்துளி முதற்கொண்டு கடல் அலை வரை அனைத்தையும் ரசிப்பவனான அவனுக்கு இப்பெண்ணின் மீதான ரசனையும் குறையவில்லை. ஆனால் நிமிடத்திற்கும் மேலாக அப்பெண்ணின் செய்கை அன்றி அவள் முகத்தில் படிந்திருந்த அவன் பார்வை மாற்றம் பெறுவதை உணர்ந்த நொடி அதிர்ந்து போனான் சரண். பெண்ணே, 4 தமைக்கைகளுடன் பிறந்து அவர்களின் குழந்தைகளுக்கு தாய்மாமனாக இல்லாமல் மற்றொரு தாயாகவே திகழ்பவனுக்கு அக்கா பெண்களும் பிள்ளைகளும் ஒன்றுதான். அவனை பொறுத்தவரை அனைவருமே அவன் பெறாத பிள்ளைகள். அத்தகைய பிணைப்பை கொண்டிருப்பவனுக்கு இது நாள் வரை அல்லாமல் இன்று புதிதாய் பார்க்கும் பெண்ணிடம், சொல்லப்போனால் அவனது மூத்த தமக்கையின் பெண்ணான அலர்விழியின் வயதை ஒத்த பெண்ணின் மீது முதல் சந்திப்பிலேயே தான் கொண்ட தடுமாற்றத்தை எண்ணி திகைப்பே மேலோங்கியது. அதற்கும் மேலாக அவன் மனமோ சில மாதங்களுக்கு முன் தமக்கைகள் அவனுக்காக திருமண பேச்சை வீட்டில் எடுத்திருக்க, அவர்களிடம் இப்படி ஒருத்திய இவளையே பாருங்க என்று கூற வேண்டும் என்று துடிப்பதை அறிந்து பதறிப்போனான். என்ன பண்ற சரண், யாரு என்னன்னே தெரியாத பொண்ணு, அவ அனுமதி இல்லாம என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டவன் இனியும் இதை தொடர்வது நல்லதல்ல என்று எண்ணி அவர்களை கடந்து அருகே இருந்த லிப்டில் மேல் தளத்திற்கு சென்றான். கதிருக்கான பிறந்தநாள் உடைகளை எடுத்துக்கொண்டு கேஷ் கவுண்டர் சென்றவன் அங்கு காத்திருந்த தருணத்தில் கொலுசு சத்தமும் சிரிப்பு சத்தமும் ஒன்றை ஒன்று போட்டி போட, 2 கரங்களையும் நீட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த குழந்தையும் அது சிரிக்கும் போது அதன் 2 கன்னங்களில் விழும் குழியும் அவன் கவனத்தை கவர்ந்தது. முகத்தில் மாறா புன்னகையுடன் குழந்தையில் லயித்து போனான் சரண். நண்பன் வந்து தோலை தட்டவும் தான் பணத்தை செலுத்தி உடைகளை பெற்றுக்கொண்டு அவனுடன் இணைந்து நடக்கத் தொடங்கியவன் எஸ்கலேட்டர் நோக்கி செல்ல, அவனை இடித்து கொண்டு அவனுக்கு முன்னே பாய்ந்திருந்தால் அவன் சில நிமிடங்களுக்கு முன் கண்ட மஞ்சள் நிற சுடிதார் அணிந்த அப்பெண். நிலை தடுமாறி நண்பனை பிடித்து கொண்டு சரண் நிமிர, அதற்குள் அப்பெண் சற்று முன் அவன் கண்ட குழந்தை இயங்கும் படிகளில் கால் இறங்க முற்படுவதைக் கண்டு ஓடி சென்று அவளை தூக்கி கொண்டு எஸ்கலேட்டரில் கீழே இறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் சற்று தாமதித்திருந்தாலும் குழந்தை தடுமாறி இயங்கும் படிகளில் உருண்டிருக்கும்.
அவளை பார்க்க கூடாது என்று தப்பித்து வந்தவனுக்கு அவள் செய்கை ஆச்சரியத்தை அளித்தாலும் குழந்தை காப்பாற்றப்பட்டதில் ஆசுவாசமாய் உணர்ந்தவன் நண்பனிடம் குழந்தையின் பெற்றோரை கண்டுபிடித்து அழைத்து வா என்று கூறி உடனே படிகளில் தாவி கீழே வந்தான். பயத்தில் அழுது கொண்டிருந்த குழந்தையை வாங்கி முழுதாக ஆராய்ந்தவன் அதை ஆசுவாசப்படுத்தியவாறே உடனே தாயிடம் சேர்ப்பிக்க திரும்பவும் அவன் பின்னிருந்து எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல். குழந்தையின் அழுகையை மட்டுப்படுத்தி கொண்டிருந்தவனுக்கு அவள் அழைப்பு சரியாக காதில் விழாது போக, ஹலோ, உங்களை தான், எங்க போறீங்க என்று அவன் கையை பிடித்தாள் அப்பெண். கீர்த்தியின் முகம் மட்டுமின்றி குரலும் குழந்தையினதாய் இருக்க கொஞ்சம் குரலே அவனை அவள் பால் சாய்த்ததில் தன்னையும் மறந்து அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். சற்று முன் எடுத்த உறுதிமொழியை காற்றில் பறக்க விட்டவனாய். எதுக்கு கூப்பிட்டீங்க என்று சரண் கேட்கவும், என்னது, எதுக்கு கூப்பிட்டேனா? சார், கொஞ்சம் விட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் என்ன அவ்வளோ அலட்சியம்? உங்களை நம்பி வந்திருக்க குழந்தை மேலே இவ்வளோதானா அக்கறை? குழந்தைய பொறுப்பாக பார்த்துக்க முடியாட்டி எதுக்கு கூட்டிட்டு வரணும் என்று கேட்க சரணோ இதழில் உறைந்த புன்னகையுடன் அவள் கருவிழிகளின் அசைவையும் குரலின் இனிமையையும் துளி துளியாய் தன்னுள் நிறைத்து கொண்டிருந்தானே தவிர அவள் கூறியது எங்கே அவன் காதில் விழுந்தது? அவள் இதழ்கள் அசைவை நிறுத்தி விழிகள் அவன் பதிலுக்காக காத்திருப்பதை உணர்ந்து, ஹோ, அப்புறம் என்றான். ஏங்க, நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? அப்புறம் கற்பூரம்னு கடுப்ப கலப்புறீங்க என்று கீர்த்தி கேட்க அதையும் புன்னகை இழையோடு ரசித்திருந்தவன், பச்சை கற்பூரமா ரசகற்பூரமா என்றான். இது போதுமே கீர்த்தியின் பொறுமையை சோதிக்க. இரண்டாம் தளத்திலும் தோழியின் வசவுகளை கேட்டுக்கொண்டே எவ்வாறு சிறு பிள்ளைகள் கூட இயங்கும் படிகளில் பயமின்றி பயணிக்கின்றனர் என்பதை பார்த்து கொண்டிருந்தவளின் கண்களில் படிகளை நோக்கி சென்று கொண்டிருந்த குழந்தை பட்டது. உடனே குழந்தையை காக்கும் பொருட்டு படபடக்கும் இதயத்தோடு ஓடி வந்தவளுக்கு எவ்வாறு அதில் கால் பதித்து கீழே விழாமல் குழந்தையுடன் அடுத்த தளத்திற்கு வந்து சேர்ந்தோம் என்பதே பெரும் ஆச்சரியமாகி போனது. இருப்பினும் அவள் கை கால் உடையாமல் முழுதாய் இருப்பதே செய்த சாதனையை உறுதி செய்ய தடதடக்கும் இதயத்துடன் மிரட்சியோடு இயங்கும் படிகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது சரண் ஏதும் கூறாமல் குழந்தையை பெற்றுக்கொண்டு செல்லவும் குழந்தையின் நிலை அவனிடம் அவளை பேச செய்தது. ஆனால் இப்போது அவன் பேச்சை கொண்டு செல்லும் திசையை கண்டு கொண்டவள் சென்னை வரும் முன் இவன் போன்ற ஆட்கள் பற்றி ஏற்கனவே தோழிகள் மூலம் அறிந்திருந்ததில், என்ன கிண்டலா? குழந்தைய பத்திரமா பார்த்துக்க தெரில, ஆனால் பேச்சு மட்டும் எகத்தாளமா வருது. குழந்தைய அப்படியே விட்டுருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கும் செய்தி என்ற பல்லை கடித்தவாறு லிஃப்டை நோக்கி செல்ல, ஒரு நிமிஷம், ஏதோ சொல்ல வந்தீங்க போல என்றான் சரண். அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் குழந்தைய மேலேருந்து கீழே உருட்டி விட்டு பிடிச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக விளையாடிட்டு இருந்தீங்க போல. நான் தான் தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சு உங்கள் ஆட்டத்தை கெடுத்துட்டேன். அதனால் மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல வந்தேன், போதுமா என்றவளின் துப்பட்டா இழுபட்டு அவள் வேகத்தை தடை செய்தது. தன்னிடம் எண்ணெயில் இட்ட கடுகாய் படபடவென பொறிந்து திரும்பி நடக்க முயன்றவளின் துப்பட்டாவை குழந்தை பிடித்திழுக்க கீர்த்தியின் பார்வை சிறு முறைப்புடன் சரணிடம் நிலை கொண்டது. மேடம், கடைசியா ஏதோ அட்வைஸ் பண்ணீங்களே, அதை இவங்க கிட்ட சொல்லுங்க என்றான் புன்னகையுடன். யார்கிட்ட என்றவள் அப்போதுதான் குழந்தை அவனிடம் இல்லாது அதன் பெற்றோர் வசம் இருப்பதும் அது தன் துப்பட்டாவை பிடித்திருப்பதையும் கண்டாள். குழந்தையின் பெற்றோரை திலக் அழைத்து வந்திருக்க அவர்களிடம் கீர்த்தி எப்படி குழந்தையை காப்பாற்றினாள் என்று சரண் விளக்கி சொல்ல அவள் திகைத்து போனாள். பின்னே குழந்தையை காப்பாற்றியது பற்றி மட்டுமில்லாமல் எஸ்கலேட்டரின் மீது அவள் கொண்டிருந்த பயம், அதை களைவதற்கு எடுத்த முயற்சிகள், இறுதியாய் அச்சத்தை புறம் தள்ளி குழந்தையை அவர்களுக்கு மீட்டு கொடுத்திருக்கிறாள் என்று விளக்க உரை அல்லவா அளித்து கொண்டிருந்தான். இதை கேட்ட அக்குழந்தையின் தந்தையோ கண்ணீர் மல்க நன்றி பெருக்குடன், 4 வருஷம் கழிச்சு கிடைச்ச புள்ளம்மா, எங்க உசிரியே மீட்டு கொடுத்துட்ட, ரொம்ப நன்றி என்று இருக்கரம் கூப்பினார். அச்சோ, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க என்றவளின் குரலில் இருந்த கனிவு நிச்சயம் சரணை பார்த்த பார்வையில் இல்லை. நீ நல்லா இருக்கணுமா, இனி இப்படி நடக்காம பார்த்துக்கிறோம் என்றிட அழுகையை நிறுத்தி தன் அழகிய சிரிப்பின் மூலம் இருவருக்கும் நன்றி சொன்னது குழந்தை. சரிங்க, நான் கிளம்புறேன். எனக்கா இப்படி பொசுக்குன்னு போறேன்னு சொல்ற? எங்க வம்சத்தையே காத்து கொடுத்துருக்க, உன்னை அப்படியே விட்டுட முடியுமா என்றிட கீர்த்திக்கோ ஒன்றும் புரியவில்லை. அவ்வளவு ஏன் அருகே நின்றிருந்த சரணுக்கும் தான். என்ன சொல்றீங்க, புரியல. எக்கா, இந்த படிக்கட்டில் போறதுக்கு உனக்கு அம்பட்டு பயமாமே என்று கேட்கவும் சரணுக்கோ இது ஏதுடா கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையா போகுதே என்று எண்ணியவனுக்கு ஐயோ என்றாகி போக பலகரத்தால் முகத்தை மூடிக்கொண்டான். ஆனாலும் விரல்களின் இடைவெளியில் கீழ்கண்ணால் கீர்த்தியை கவனிக்க தவறவில்லை. அப்பெண்ணின் எதிர்பாரா கேள்வியில் அதிர்ந்த கீர்த்தி சுற்றும் முற்றும் ஒரு பார்வை பார்த்த பின் சரணை பார்க்க அவள் விழிகளில் வழிந்த கனலை சரணும் உணர்ந்தே இருந்தான். ஆனால் அப்பெண் அத்துடன் நிறுத்தாமல் அவர்களுடன் இருந்த 7 வயது பெண்ணிடம், பாப்பு, அத்தைக்கு இதில் எப்படி ஏறி இறங்குறதுன்னு சொல்லி கொடாத்தா என்றார்.
சரணுக்கோ கீர்த்தியின் நிலை பாவமாகி போக, எதுக்குமா அதெல்லாம், நீங்க குழந்தைய பாருங்க என்றான். பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டுறியா என்று அவனை அடிக்குரலில் கேட்டவள், இல்லைங்க, நானே பார்த்துக்கிறேன், எனக்கு நேரமாச்சு என்றாள். என்ன, நீ சும்மா இருண்ணே என்றவள் கீர்த்தியிடம், எக்கா, அது எப்படி அப்படியே விட்டுட்டு போக சொல்ற? ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா சும்மா விட்டுட்டு போற பரம்பரை இல்லை எங்களுது எனவுமே கீர்த்தியோ எனக்கு என்ன கஷ்டம் வந்தது என்று குழம்பி போனாள். அண்ணன் தான் சொல்லிச்சே, சாமி மாதிரி வந்து எங்கள் புள்ளைய காப்பாத்திருக்க, நாளை பின்ன உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அதான் நீ ஒன்றும் பயப்படாத, இது எங்கள் அண்ணம்மாவ, எனக்கு இதில் ஏற கற்றுக் கொடுத்தது இவதான், சின்ன பிள்ளையா இருந்தாலும் எல்லாத்துலேயும் படு சுட்டி, அவன் நல்லா கற்றுக் கொடுப்பா என்று சொல்ல சரணும் திலக்கும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் நடப்பதை அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தனர். திலக் அவன் செவியோரம், லிசன் டியூட், திஸ் இஸ் த ரைட் டைம், லெட்ஸ் மூவ் என்றான். சரணுக்கு அவளை தனியாக விட்டு கிளம்ப மனமில்லை. எப்படியாவது அவளை காப்பாற்றி விட முனைந்த அதே நேரம் அந்த பெண், ஆண்டி, இட்ஸ் வெரி சிம்பிள் யூனோ என்று இயங்கும் படியில் ஏறும் முறையை கூறி அவளுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கவும் அங்கு வந்து சேர்ந்தாள் சைந்தவி. தேங்க் காட் என்று கடவுளுக்கு நன்றி உரைத்து தன் தோழியை சுட்டிக்காட்டி அவர்களிடமிருந்து விடை பெற்றாள் கீர்த்தி. யாரு கீக்கி அவங்க, உனக்கு தெரிஞ்சவங்களா என்று சைந்தவி கேட்கவும் அவளை முறைத்தவளின் கண்கள் சரணைத்தான் தேடியது. பின்னே தன் பலகீனத்தை அடுத்தவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது மட்டுமில்லாமல் 7 வயது பெண்ணை கொண்டு தனக்கு விளக்கம் அளிக்க வைத்தவனை சும்மாவா விட முடியும், ஒரு கை பார்த்தே தீருவது என்று அத்தலம் முழுதும் கீர்த்தி அவனை தேடிக்கொண்டிருக்க மாலை விட்டு வெளியேறி கொண்டிருந்த சரணின் இதழ்களில் புன்னகை உறைந்திருந்தது.